கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உயிர் மீட்சி நேரம் வழியாக இந்த செய்தியை கொடுக்க தேவன் தந்த கிருபைக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கிறிஸ்துக்குள் பானவர்களே, இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் பாரத்தோடு ஜெபித்து தாங்கும்படி உங்களை நான் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட பிள்ளைகளே, அவரில் நிலைத்திருங்கள் என்ற செய்தியை சொல்ல விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாக இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். அல்லேலூயா. அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். வாழ்க்கையில் அநேக பாடுகளும் கஷ்டங்களும், கடந்த நாளில் தியானித்தது போல போராட்டங்கள், போராடி மேற்கொள்ளுகிற அனுபவம், பொறுமையோடு விசுவாசத்தோடு காத்திருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம், இப்படி அநேக காரியங்களை நாம் தியானித்தோம். நம்ம விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். கர்த்தருடைய வருகை எப்போ வேண்டுமென்றாலும் இருக்கலாம், எப்படியும் இருக்கலாம். அவருக்கு வருகை இருக்கலாம், இல்லாவிட்டால் நம்முடைய மரணம் இருக்கலாம். நம்ம இவ்வளவு நாளும் நான் வேதத்தை சுமந்தேன், நிறைய கிறிஸ்தவ ப்ரோக்ராம் நான் கேட்டேன், பார்த்தேன், கர்த்தரே தான் ஆராதித்தேன், விசுவாசித்தேன். ஆனாலும் நான் கைவிடப்பட்டு விட்டேனே, வெட்கப்பட்டு போய் விட்டேனே. அவர் வருகையில் நம்ம என்ன செய்யக்கூடாது? வெட்கப்பட்டு போகக்கூடாது, கைவிடப்பட்டு போய் விடக்கூடாது. ஆகையினால அவருக்கேற்ற ஒரு பரிசுத்தம், அவர் விரும்புகிற ஒரு பரிசுத்தம், அவரோடு நடக்கிற அனுபவம், தேவ அன்பில் நம்ம இணைந்து வாழவும், எந்த நேரம் வந்தாலும் அவருடைய வருகையில் நான் அவரை தரிசிப்பேன், அந்த விசுவாசத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும், அவரிலே நிலைத்திருக்க வேண்டும். அன்பானவர்களே, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்களும் சத்ருவின் அந்தகார கிரியைகள் வரும்போது அநேகருக்கு ஒரு சந்தேகம். வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 6லிருந்து 8 வரை பார்க்கும்போது, ஆனாலும் அவன் எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனமுள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான் என்பதே. அல்லேலூயா. இருமனமுள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவன். அப்படி இருமனம் இருக்குமானால் கர்த்தருடைய வருகையை நாம் சந்திக்கவே முடியாது. கிறிஸ்தவள் என்று பெயர் பெற்று நாம் வெட்கப்பட்டு போய்விடுகிறவர்களாய் காணப்படுவோம். ஆகையினால வெட்கப்பட்டு போகக்கூடாது. கர்த்தரில் நிலைத்திருக்கணும், கர்த்தருக்குள் இருக்க வேண்டும். ஆண்டவரில் நிலைத்திருக்கும் போது மட்டும்தான் கர்த்தருடைய வருகையை நாம் உணர்ந்து நம்ம கண்டு அவரோடு நாம் ஆளுகையை செய்ய முடியும். அது மட்டும் இல்லை, கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 6லிருந்து 8 வரை பார்க்கும்போது, உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட இருக்கிறதல்லாமல் வேறல்ல. வேறொரு சுவிசேஷம் இல்லை. இந்த உலகத்தில்
பிறந்த எல்லாருக்கும் 6லும் 100லும் ஒரு சாவு வரும், ஒரு மரணம் வரலாம். ஆனாலும் நமக்கு கொடுக்கப்பட்ட காலங்களில் நம்மை அழைத்தாரே, நம்மை தெரிந்து கொண்டாரே, பேர் சொல்லி இந்த விசுவாசத்திற்கென்று அழைத்து வந்த தேவாதி தேவனை நாம் மறந்து விடவே கூடாது. எவ்வளவுதான் பாடுகள் வந்தாலும், எவ்வளவுதான் கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளவுதான் சோதனைகள் வந்தாலும், நாம் அவரை விட்டு, கிறிஸ்து இயேசுவை விட்டு பிரிந்து விடக்கூடாது. பவுலப்போஸ்தலன் சொல்வார், உபத்திரவமோ கஷ்டமோ நஷ்டமோ எதுவானாலும் கிறிஸ்து இயேசுடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? அன்பானவர்களே, இந்த உலகத்தில் கொஞ்ச காலம்தான். ஆனால் அவருக்கு வருகையில் நம்ம அவரோடு கூட ஆளுகை செய்ய போகிறோம். ஆகையினால இந்த உலகத்தில் உள்ள ஒரு பாடுகளும் நம்ம என்ன செய்யக்கூடாது, பிரித்து விடவே கூடாது. கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், ரோமர் 8:35 உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாத்த மோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். அல்லேலூயா! எவ்வளவு அருமையான பகுதி பாருங்க. என்ன கஷ்டம் வந்தாலும் எல்லாத்தையும் சொல்லிட்டார். என்ன கஷ்டங்கள் வந்தாலும் இயேசுவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? இயேசுவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? இந்த விசுவாசம், இந்த தைரியம் நமக்கு கட்டாயம் எல்லாருக்கும் வேணும். எல்லாருக்கும் என்ன சூழ்நிலையானாலும் கடைசி வரை என்ன நிலைமையிலும் இயேசு கிறிஸ்துடைய அன்பை விட்டு என்னை பிரிக்கவே முடியாது. அந்த ஒரு தைரியம் நம்ம இருக்க வேண்டும். பக்தன் பாடுவார்ல, யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். ஆமன் பானுளே, அவர் கைவிடவே மாட்டார். அவர் நம்மை கடைசி வரை காத்து நடத்தக்கூடிய தேவாதி தேவனாக காணப்படுகிறார். ஆகையினால நாம் அவருக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும். இந்த கடைசி நாட்களில் கள்ள சுவிசேஷம், கள்ள போதனைகள், கள்ள போதகர்கள், தீர்க்கதரிசிகள் எழும்புவாங்க. நம்ம அதுக்கெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்படியே நம்ம விசுவாசத்தில் இருக்கிற நேரத்தில் ஏதாவது வேறொரு நிகழ்வுகள், வேறொரு இதுதான் உண்மை உத்தமன்ட்டு யாராவது வரும்போது நம்ம இருதயம் என்ன செய்யுது? ஊசலாடும். அங்கே போகலாமா இங்கே போகலாமா? தடுமாறவே கூடாது. வேறொரு சுவிசேஷம் இல்லை. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாயிருக்கிறதல்லாமல் வேற இல்லை. கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்டுகிறவங்க கட்டாயம் நிறைய பேர் உண்டு.
வருவாங்க. ஆனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். ஜாக்கிரதையாக நாம் இருந்தால் நாம் கைவிடப்பட மாட்டோம், நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம், நாம் அவருக்குள்ளே நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்து கொள்வார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த கடைசி நாட்களில் இப்படிப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஓநாய்கள் போல, பிசாசை போல யாரை விழுங்கலாம் என்று சுற்றி வகை தேடுகிறவங்க. இதில் நம்ம இருமனம் உள்ளவர்களாக, பல பாடு வருதே, கஷ்டம் வருதே, துன்பம் வருதே, என்ன செய்யலான் இருக்கிற நேரம் இப்படிப்பட்ட ஊழியர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் வருவாங்க. நம்மளும் இங்கே அப்படியே அலக்களிக்கப்பட்டிருப்போமா? அவங்க போதனைக்கு நம்ம என்ன செய்திருவோம்? மடுத்துருவோம், செவி சாய்த்துருவோம். அதனால்தான் கவனமாக இருக்கணும். வேதத்தை சரியான முறையில் வாசித்து தியானித்து கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து நம்ம அவருக்குள்ள பலப்பட்டு நம்ம கடந்து வர வேண்டும். அப்போ தான் நம்ம வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். கர்த்தருக்குள்ளே நிலைத்திருந்தால் தான் நாம் கனி கொடுக்கிற வாழ்க்கையில் வர முடியும். கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்கும் போது தான். இப்போது செடி இருக்குது, நல்ல அழகாக பெரிதாக வளர்ந்து நல்ல பூக்கள் வந்திருக்கு, இனி அது காய்க்கும்னு நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். அந்த செடியை நம்ம அப்படியே அந்த கொடியை நம்ம வெட்டி எடுத்து தூர போடுறோன்னு வைங்க, அதில் நிற்கிற பூ வெட்டுப்பட்ட பிறகு அந்த பூவிலிருந்து கனி வராது. அந்த செடியோடு அந்த கொடி ஒட்டி இருக்க வேண்டும். அப்போ தான் கனி கொடுக்க முடியும். யோவான் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலையும் 7ஆம் வசனத்திலையும், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லியிருக்கிறது. அன்பானவர்களே, வளருகிற அந்த செடியில் அந்த கொடியை வெட்டி போடுவோமானால் ஒருவேளை பூ கூட வந்திருக்கலாம், அதுக்கப்புறம் அந்த பூ கனியாகாது. அந்த கொடியானது செடியில் நிலைத்திருக்கணும். அதே போல் நாமும் கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருந்தால்தான் நம்ம கனி கொடுக்கிற வாழ்க்கையை நாம் கண்டுகொள்ள முடியும். ஆவியின் கனிகள், ஆண்டவர் வேத வசனத்தை வாசித்து தியானித்து அதன்படி நடக்க நம்ம ஒப்பு கொடுக்கும்போது அந்த ஆவியின் கனிகளாலே அன்பு, சந்தோஷம், சமாதானம், அந்த நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், இச்சையடக்கம் போன்ற ஆவியின் கனிகளால் நம்ம நிறைந்து கர்த்தருக்கு சாட்சியாக நம்ம வாழ முடியும் என்பதற்கு சந்தேகம் இல்லை. அந்த சாட்சியுள்ள வாழ்க்கை நாம் வாழும்போது கர்த்தருடைய வருகையில் நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். ஆகையினாலே தான் பிள்ளைகளே, என்னிலே நிலைத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவரில் நிலைத்திருக்கிற பிள்ளைகள் தான் அந்த அவருடைய நித்திய ராஜ்யத்தில் நம்ம போக முடியும். ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே,
இந்த நல்ல வேளைக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த நேரத்திலும் பலவிதமான சோதனைகளோடும் வேதனைகளோடும் போராட்டங்களோடும் சத்துருடைய போராட்டங்களோடும் ஆண்டவரே போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒருவேளை வியாதி போராட்டமானாலும் இல்லைனால் கடன் போராட்டமானாலும் கடன் பாரங்கள் கஷ்டங்கள் ஆண்டவரே பிள்ளைகளுடைய இரட்சிப்புக்காக காத்திருக்கிறவங்க இப்படி ஒவ்வொரு காரியங்களிலும் இந்த உலகத்திலே எங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் சொன்னீர் ஆண்டவரே. இந்த உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் எங்களுக்கு முன்னாக கடந்து போகிறபடியினாலே நாங்கள் உம்முடைய அடி சுவடுகளிலே நாங்கள் உறுதியாய் பற்றி பிடித்து நடக்க எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் யாரெல்லாம் உடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவங்க வாழ்க்கையில் ஒரு விடுதலையை தேவன் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, உம்முடைய அன்புக்கு ஆண்டவரே குறைவில்லை அப்பா. எல்லாரையும் நீ நேசிக்கிறீர் ஆண்டவரே, நேசிக்கிறீர் ஆண்டவரே. ஒருவேளை சோதித்தாலும் எங்களுடைய விசுவாசத்தை நீ சோதிக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, பாவத்தால் எங்களை சோதிக்கிற தேவன் அல்ல. எங்கள் விசுவாச பரீட்சை வரும்போது நாங்கள் விழுந்து போகாதபடிக்கு ஆண்டவரே காத்து கொள்ளத்தக்கதான கிருபையை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேளையிலும் எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி தருகிறோம். நீரே பொறுப்பெடுத்து கொள்ளும், எல்லா குறை குற்றங்களையும் மன்னித்தரலும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.